ஃபுட்பால் உலகத்தில் யூகிக்க முடியாத பிளேயர்னா யூசோபியாவை சொல்லலாம். இந்த பிளேயர் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தார் அவர் ஜென்ரேஷனோட. அவரோட கிளிப்பெல்லாம் இப்போ பார்க்கும்போது எப்படா இந்த மனுஷன் இதெல்லாம் 1960 பண்ணாரு பிரமிச்சு பார்ப்பீங்க. இவரெல்லாம் ஃபுட்பால் வரலாறுலேயே இருந்திருக்கக்கூடாது, ஃபேமஸ் ஆகிருக்கக்கூடாது, ஏன் இவரை யாருமே கண்டே பிடிச்சிருக்கக்கூடாது. அங்கே தான் இவரோட கதையே தொடங்குது. இவர் மொசம்பிக் நாட்டில் சேரு சகதியில் ஃபுட்பால் வர்றதுக்கு எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிற சூழலில் அப்போ இந்த சின்ன பையனுக்கு அவன் காலையில் யாரும் பார்த்துடாத அளவுக்கு பெரிய டேலண்ட் இருக்கு. எல்லா கிரேட் லெஜெண்டுக்கும் யாராவது கை தூக்கி கொடுப்பாங்க. அந்த ஸ்பார்க்கை நோட்டீஸ் பண்ணுறது இந்த வாட்டி எஸ்எல் பெனிஃபிகா. ஸோ போர்ச்சுகலுக்கு வந்து சேர்றாரு. அங்கே வந்து அமைதியாக கையில் காசு இல்லாமல் குவாய்ட்டாக அப்போ ட்ரைனிங்கில் கோச் நோட்டீஸ் பண்ணுறாரு. ஒரு பால் அடிக்கிறத பார்த்து இவர் ஒரு நார்மல் ஃபுட்பாலர் இல்லை, இவர் ஒரு சம்பவக்காரன். இவர்கிட்ட இருந்து வெறும் ஸ்பீடு கிடையாது, ஒரு அர்ஜென்சி, கடந்த கால வாழ்க்கைக்கு போகக்கூடாது என்ற ஒரு வெறி, ஒரு கம்ப்ளீட் ஃபார்வர்டுங்க. உங்க ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி உங்களை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிடுவார். ஆல் இன் சேமோ ட்ராஃபிஸும் வந்துச்சு. 11 லீக் டைட்டில் வச்சார் போர்ச்சுகலில். அப்புறம் ஒரு சாம்பியன்ஸ் லீக் அடிச்சாரு. ஒட்டுமொத்த கரியரில் 700 கோல் மேல அடிச்சு ப்ரொலிஃபிக் கோல் ஸ்கோரர் இருந்திருக்காரு. 1966 வேர்ல்டு கப்ல கோல்டன் பூட் அண்ட் ட்ராஃபிஸ்லாம் வந்து அவரை டிஃபைனே பண்ணலைங்க. அவரோட சைக்காலஜிக்கல் டேர்னிங் பாயிண்ட் அந்த எசோபியா லெஜெண்டா மாத்தினது அந்த போர்ச்சுகல் விசஸ் நார்த் கொரியா வேர்ல்டு கப் 1966 மேட்ச்ல தான். போர்ச்சுகல் ஆஃப் டைம்ல 0-3 இருந்தாங்க. ஃபினிஷ் எலிமினேட்டட் எல்லாம் நினைக்கும் போது தான் ஸ்டேடியம் ரொம்ப சைலண்டா இருக்கு. பிளேயரே வந்து ஓப்பலாம் விட்டுட்டாங்க. ஆனா ஒருத்தரை தவிர தலை வைக்கிறங்கட்டுமே யுசேபியா ஒரு பாடி லாங்குவேஜ் ஃபயரா இருந்துச்சு. அன்னைக்கு அந்த வரலாறை மாற்றி எழுத முடிவு பண்ண அன்னைக்கு 1 கோல் இல்லை, 2 கோல் இல்லை, 3 கோல் இல்லை, 4 கோல் 32 நிமிஷத்தில் அடித்து அந்த மொத்த நேஷனையும் பேக் டு டோர்னமெண்ட் கூப்பிட்டு வந்தார். அந்த கோபம், வெறி, மனசில் தில்லு எல்லாமே ஃபுட்பாலை தாண்டி அந்த மனுஷன் வந்து அந்த பழைய காலத்து வாழ்க்கையிலேருந்து போக விரும்பல, தோக்க விரும்பல. ஏன்னா இப்போ அவரை பார்த்தீங்கன்னா அவர் வந்து 1960 விளையாடின பிளேயர் மாதிரியே தெரியாது. அவர் மூவ்மெண்ட், அத்லட்டிசம், டெக்னிக் எல்லாமே இப்போ இருக்கிற ரொம்ப மாடர்னாக. கிலியன் எம்பாப்பேவும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் ஒரே ஆளாக இருந்து 1960 விளையாடினா எப்படி இருப்பாரோ தான் யுசேபியா விளையாடினார். எந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் இல்லாமல் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஃபார்வர்டுக்கு ப்ளூ பிரிண்ட்டே யுசேபியா தான். இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கீழே இந்த கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் அவங்க தினந்தோறும் உங்கள் ஆளுக்கு காட்டணும்னா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க.